ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் போட்டாலே எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஜாப்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுற ஒரு பெரிய நிறுவனம் என்ன அப்படின்னா போத்தீஸ் தான். ஸோ இப்போ போத்தீஸில் தான் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் தான் இருக்குது. ஸோ வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து டைமிங்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஈவினிங் 6 வரைக்குமே வந்துட்டு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஜ் லிமிட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 வயதுலேருந்து 45 வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது, டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிளியராக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீடியா எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. 3 முதல் 5 வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா சேல்ரி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 0 அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லை. ஸோ உங்களோட சேலரியுமே வந்துட்டு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க. சேல்ஸ்க்கு உமன்மே கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமான்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. டெலிவரி ஃபீல்டில் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எங்களுக்கு என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் இருக்கா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. பேக்கிங் மென் அண்ட் உமன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா போத்தீஸ் எவ்வளோ பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக எல்லா ஜாப்புமே வேக்கண்ட் இருக்குது. யார் அப்ளை பண்ணலாம்? ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே, நான் அப்ளை பண்ணலாமா? பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. ரீட்டெயில் அண்டு ஸ்டோர் ஹேண்டில் பண்ணுற அனுபவம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேர் ஹவுஸ்க்கு ஹெல்ப்பர்ஸ் கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க, சரியா? சாரீ ட்ராப்பிங் அண்டு உமன் கேட்டிருக்காங்க. சாரீ ட்ராப்பிங் உமன் தான் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எதாவது துணி கடைக்கு போகணுன்னா சாரீ எடுக்கிறோன்னா ஃப்ளீட் பண்ணி நம்ம மேலே வச்சு காட்டுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு 0 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கேஷியருக்கு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? மென் அண்ட் உமன் போத் அப்ளை பண்ணிக்கலாம். பில்லிங் அதுக்கப்புறம் கேஷ் வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்களோட சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லேடி செக்யூரிட்டியுமே கேட்டிருக்காங்க. இன்றைக்கி எல்லா ஃபீல்டுலேயுமே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். குறைந்தபட்சம் 3 வருட அனுபவம் இருக்கணும். உங்களுக்கு என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க படித்து பெரிய பெரிய ப்ரொஃபஷ்னலில் இருக்கிறத விட இந்த மாதிரி குட்டி வேலையிலுமே ஃபீமேல்ஸ்லாம் இருக்கிறது ரொம்பவே ஹாப்பி தான். வேலட் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க. கார் டிரைவிங் அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா டிரைவர் போஸ்டிங் இல்லையா? ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லான ஜாபு. ஸோ உங்களுக்கு என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கல் டிரைவர்ஸ் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வருட அனுபவம் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க.
டிரான்ஸ்போர்ட்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அனுபவம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணலாம். சில போஸ்டிங்க்கு ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் சில போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் அனுபவம் உள்ளவங்க கேட்டிருக்காங்க. சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருந்தால் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரவங்க கிட்ட நீங்கள் நல்லா பேசணும் இல்லையா. 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு வாண்டட் இருக்குது. எஃப்எம்சிஜி வேர்ஹவுஸில் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வேர்ஹவுஸ் மற்றும் எஃப்எம்சிஜி அனுபவம் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. 5 வருட அனுபவம் வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறோன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன சிறப்பம்சங்கள் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சேலரி வழங்கப்படும். பல்வேறு துறையில் ஏகப்பட்ட ஜாப் இருக்குது. டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா. இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னா போத்தீஸ் ரீட்டைல் ப்ரைவேட் லிமிடெட் 2nd ஃப்ளோரில் இன்டர்வியூ. ரெஸ்யூம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம், மெயிலும் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.